5 மாதம் 6 மாதத்துக்கு கொடுத்த ஆட்சி கவுந்துரும். கொஞ்ச நாளைக்குள்ள கவுந்துரும். 10-15 நாளாக சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து போய் தாவிக்கு சேர்றதை தடுக்கணும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். 356வது பிரிவு என்பது ஒரு மாநில அரசு. ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்க பெரும்பான்மையை கைப்பற்றி கவிழ்த்திட்டீங்கன்னு வைங்க, எச்சரிக்கை பண்றேன். ஒரு பழமொழி உண்டு, யாருக்கோ தேள் கொட்டினா எப்படி இருக்கும்னு. அது மாதிரி இந்த அதிகாரம் பதவிங்கிறது பிதிரார்ஜித சொத்து. எங்க காலம், எங்க பிள்ளை காலம், பேரப்பிள்ளை காலம் எல்லாம் எங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கணும். எப்படி இன்னொருத்த ஆட்சிக்கு வர்றது? அதை எப்படி நம்ம அனுமதிக்கிறது? 5 மாதம் 6 மாதத்துக்கு கொடுத்த ஆட்சி கவுந்துரும். கொஞ்ச நாளைக்குள்ள கவுந்துரும். ஒரு 10-15 நாளாக சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்கள் கவுத்துவீங்கன்னா உங்களால் கவிழ்க்க முடியாது. நீங்கள் அப்படி கவிழ்க்கிறதுக்கு இங்கே ஒரு ஏஜென்ட் மத்திய சர்க்கார் வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான். அவன் பேர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். கேடுகட்ட கவர்னர். முந்திருந்த கவர்னரை விட படுமோசமான கவர்னர். அவர்கிட்ட போய் திமுகவில் பெடிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் எப்படியாவது இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து போய் தாவிக்கு சேர்றதை தடுக்கணும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன் 356வது பிரிவு கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி டெல்லிக்கு அறிக்கை அனுப்பி அந்த வேலையை செய்யுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 356வது பிரிவு என்பது ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் செய்கின்ற பிரிவு. மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அண்ணாவின் மாநில சுயாட்சி அழிக்கப்படுகிறது என்று கொதித்தெழவில்லையா? இந்த 356வது பிரிவை கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடாது என்று கலைஞர் பேசலையா? அண்ணா சொல்லலையா? நான் 100 தடவைக்கு மேலே பார்லிமெண்ட்ல இதை பற்றி பேசியிருப்பேன். அதாவது கொஞ்சம் கூட நம்ம அடிப்படை கொள்கையே காவு கொடுக்கிறவைங்கிற நினைப்பு இல்லாமல் ஆட்சியில் 60 உட்காந்துட்டாங்களே, எப்படி அனுமதிக்கிறது என்று அவ்வளவு வெறி கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சியில் ஈடுபடுறாங்களே. பத்திரிகைகளுக்கு தனியாக பேட்டி கொடுப்பதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சுக்கணும். நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது 2 கருத்து எடுத்து போட உங்களுக்கு முடிஞ்சா போடுங்க. 356வது பிரிவையும் பயன்படுத்தலாம் என்று திமுக தரப்பில் எப்படி சொல்லப்பட்டது? டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறீங்களா? அப்படிலாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. கர்நாடகா மாநிலத்தில் இருந்த பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்க பெரும்பான்மையை கைப்பற்றி கவிழ்த்திட்டீங்கன்னு வைங்க, எச்சரிக்கை பண்றேன். 180 இடத்துல தாவிக ஜெயிக்கும். நான் இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமா இருந்தவன். அப்பயே நீங்க இதை குறையெல்லாம் ஏன் சொல்லலை? நம்ம பத்திரிகை தரப்பில் தினம் என்னை கேட்குற கேள்வி, நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே ஏன் இதையெல்லாம் சொல்லலை? ஏற்கனவே எங்களை காலில் போட்டு நசுக்கிற மாதிரி எங்களை சங்கடப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில். நான் ஏதாவது அவங்கள பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணால் அதை பூதாகாரமாக கிளப்புவார்கள். நான் ஒரு முடிவு எடுத்து கூட்டணிக்கு வந்துட்டோம், சகிச்சுக்கிட்டு இருப்போன்னு இருந்தேன். அதில் என்ன தப்பு? இப்போ கூட்டணியில் தாவேகா கூட்டணியில் இருக்கிறேன். அந்த அரசில் ஏதாவது நடக்கிறது சரியில்லைன்னா நான் அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். முடிஞ்சால் முதலமைச்சருக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ரோட்டில் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை அல்ல, 62 கால அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் குறை சொல்லணும்னா நேராக போய் மந்திரிகிட்ட சொல்லுங்கள். முதலமைச்சரை சந்தித்து இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுங்கள். கூட்டணியில் இருந்துக்கிட்டே தினம் ஒரு பேட்டி என்ன கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க மேலே குறை சொல்ல, இந்த ஆட்சியை எப்படியாவது விஜய்கிட்ட பறிச்சிடணும்னு அப்பா வெறி பிடிச்சு போய் அலைகிறாங்க. எதுக்கு?
நான் சொன்ன வருத்தப்படுவீங்க. இதுகாரும் வந்து கொண்டிருந்த கஜானாவின் கதவுகள் மூடப்பட்டு விட்டன. கோடி கோடியாக வந்து கொட்டி குவித்துக் கொண்டிருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டு விட்டன. டாஸ்மாகிலே வந்த கோடானு கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. மணல் கொள்ளையிலே வந்த 1000 கோடி அப்படி நின்று போச்சு. அப்போ இது எனக்கு என்னடா வழி? எடப்பாடியவே முதலமைச்சராக நீடிக்கட்டும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும். ஆஹா, எப்பேற்பட்ட ஞானோதயம் அவங்களுக்கு! இதை விட ஒரு அரசியல் தற்கொலை இருக்க முடியுமா? நான் திமுகவில் 30 வருஷம் பாடுபட்ட அந்த பழைய உணர்வோடு சொல்கிறேன், இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க. அதாவது கூட்டணி, இந்த அரசு நீடிக்கவே கூடாது, அதுக்காக அவங்க பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறாங்க. நான் ஒரு கூட்டணி போனால் அந்த கூட்டணியை பாதுகாக்கிற வேலையை செய்வேன்.